அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த வீடியோவில் 2026 ஜூன் மாதம் ஏற்படும் குரு பெயர்ச்சியால் புத்திரபாக்கியம் பெறும் ராசிகள் இதுதான் என்ற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். புத்திரபாக்கியம் என்பது திருமணம் ஆன உடனே ஒரு வருஷத்திலேயே குழந்தை பெற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை 2 வருஷத்துல குழந்தை பாக்கியம் பெற்று விடக்கூடியவர்களும் ஓரளவுக்கு ஒரு 50% மேல இருக்கிறாங்க. சில பேருக்கு 3-4 வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பெறக்கூடியவர்களும் ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் 10 வருஷம் கழிச்சு அது ஐவிஎஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முறையில இரட்டை குழந்தை பெறக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அந்த ஐவிஎஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சில பேர் ஃபெயிலியர் ஆகி பணம் செலவாயிட்டு அதுலயும் சக்சஸ் ஆகாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ குழந்தை பாக்கியம் ஏன் இருக்கிறது இல்லை? குழந்தை இருந்து சில பேருக்கு தலைவலி பிரச்சனைகளாக இருக்கும். குழந்தையால நிம்மதி இல்லை, பிள்ளையால மன வருத்தம், சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் மன வருத்தம், ஒரு பக்கம் பிள்ளையே இல்லைன்னு ஒரு மன வருத்தம். இதுக்கெல்லாம் நம்மளுடைய கர்மா தான். நம்ம ஏற்கனவே செய்த பாவத்தின் சம்பளம் தான் இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் போகிறதெல்லாம். நமக்கு உண்டான பாக்கியம் என்பது திருமணம் ஆகிறது ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம், அடுத்தது வீடு வாகனம் அமைந்து மகிழ்ச்சியோட சொந்த வீட்டுல வாழ்றது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்ற விஷயத்துல நம்ம சுய ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் போது நட்சத்திர பொருத்தத்துல கூட மகேந்திர பொருத்தம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா கூட இன்றைக்கு பெரும்பாலானோர் அவாய்ட் பண்ணிடுறாங்க, வேண்டாம் அப்படின்னுறாங்க. ஒரு முக்கியமான பொருத்தத்துல அதுவுமே ஒண்ணு. ஆனாலும் ஜாதகத்துல பொருத்தம் இருக்குன்னாக, புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னாக அதை கன்சிடர் பண்ணலாம். நட்சத்திர பொருத்தத்துல மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா கூட ஜாதகத்துல பொருத்தம் இருக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தெரியுதுன்னாக, அந்த பிராப்தம் இருக்குன்னாக திருமணம் செய்யலாம். இப்போ நம்ம ஜாதகத்துல எப்படி நாம குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, நம்ம லக்னம்னு ஒண்ணு இருக்கோம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நீசம் பெற்றோ அல்லது அஸ்தங்கமாகியோ அல்லது மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் போதோ, மேலும் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நீசம் பெற்று முழுமையாக இருக்கிறது, அல்லது பகை வீட்டில இருந்து வர்க்கபலம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரியாக கணவன் மனைவி 2 பேருக்குமே இருக்கும்போதுதான் புத்திர பாக்கியம் கிடைக்காமையே போயிட்டு இருக்கும். யாராவது ஒருத்தருக்கு இருந்தா கூட ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதகத்துல 5ஆம் பாவகத்தை பார்க்கணும். உதாரணமா கன்னி லக்னம்னு வச்சீங்களேன். இந்த கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் நீசமாயி இருக்குன்னு வச்சுங்களேன். கம்ப்ளீட்டா 8ஆம் இடத்துல இருந்தா நீச பங்கமே ஆகல அப்படின்னா திருமணமே லேட் ஆகும். திருமணம் ஆகிறதே தாமதமாயிட்டு இருக்கும். முதல்ல திருமணம் ஆனாதானே புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு. திருமணமே ஆகாம போனாக்க புத்திர பாக்கியம் எங்கிருந்து கிடைக்கும்? அப்படியும் சில பேருக்கு இருக்கும். 5ஆம் பாவகத்துல சூரியன் போய் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது கேது உட்கார்ந்துருக்கு. இந்த 5ஆம் அதிபதியும் நீசம் ஆயிட்டாரு. குருவும் பகை வீட்டுல இருக்கிறாரு, மிதுனத்துல இருக்கிறாரு அல்லது துலாமில் இருக்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் பகை வீடு தான். கண்ணீர்ல இருந்தாலும் வர்க்க பலம் பெருசா இருக்கிறதுல. கன்னி ராசியில குரு இருந்து உத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்தா நவாம்ச சார்ட்ல நீசத்துல வரும். அப்போ குருவோட பலமும் இல்லைன்னு அர்த்தம். சோ அப்போ 5ஆம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருந்து 5ஆம் அதிபதியும் கெட்டு இருந்து இந்த புத்திர காரகனாக வரக்கூடிய குரு பகவானும் கெட்டு இருக்கும் போது அவர்களுக்கு தான் புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கிறது. இப்ப இந்த 2026 ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சமாகிறாரு. இந்த குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சமாகுது. கடகத்துல உச்ச குருவால பெரும்பாலானோருக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆவதன் மூலம் குழந்தை பாக்கியம் பெறும். அதே மாதிரி நீண்ட காலமாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களும் அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள்ல இருப்பவர்களும், குழந்தை பாக்கியமே கிடைக்காம தாமதமாயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த 2026 ஜூன் மாசத்துக்கு மேல அதற்கான முயற்சிகளை செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்ப உதாரணமா எந்தெந்த ராசி எல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள ராசி அப்படின்னாக்க, அதாவது உங்க சுய ஜாதகத்துல புத்திர சந்தான பாக்கியம் நல்லா இருந்து இந்த குரு கோச்சாரத்துல உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் பெறும். இப்போ விருச்சகத்துக்கு 5ஆம் அதிபதியே குரு தான். குரு புத்திர காரகனாகவும் வராரு. அந்த குரு இந்த குரு 9ஆம் பாவகத்தில் உச்சம் அடைகிறாரு. அந்த உச்சம் அடைகிறதுனால விருச்சிகம் ராசிக்கு
புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கும் குரு. அந்த வகையில திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகி அதன் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அல்லது நீண்ட காலமாக புத்திர சந்தான பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு நார்மல் டெலிவரியா கூட வரும். ஆனா சில பேருக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சிசேரியனா ஆகுதுனாக நடக்கக்கூடிய தசா புக்தி நீங்க பார்க்கணும். உங்க நடப்பு தசா புக்தியில விரயஸ்தானத்தோடு தொடர்புடைய ஒரு தசை அல்லது புக்தி அல்லது அந்தரம் நடக்குது அப்படின்னாக்க அந்த டெலிவரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்க விரயஸ்தானம் சம்பந்தப்பட்டிருக்கு நடப்பு தசா புக்தியிலனாக உங்களுக்கு சிசேரியன் தான் ஆகும். விரயங்கள் ஆகி அது புத்திர பாக்கியத்தை கிடைக்கும். இப்போ உங்க ஜாதகத்தின்படி இப்போ 12ஆம் பாவாதிபதி தசை நடத்துறாரு, அங்க உட்கார்ந்த அமர்ந்த வேற ஒரு கிரகம் தசை நடத்துது அல்லது புக்தி நடத்துது அல்லது அந்தரம் போயிட்டு இருக்குதுன்னாக்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தாலும் அது மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும்ன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதாவது விருச்சிக ராசியே இருந்தாலும் சொல்றேன், விருச்சிக ராசின்னா அத்தனை பேருக்கும் இது அப்ளிகபிள் ஆகாது. சில பேருக்கு புத்திர பாக்கியம் இயற்கையாவே அமைஞ்சிரும், அவங்க ஜாதகத்துல புத்திர சந்தான பாக்கியம் நல்லாவே இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி விரயஸ்தானத்தோட தொடர்புடைய கிரகத்தோட தசா புக்தி நடக்கும். அதே போல புத்திர சந்தான பாக்கியத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும், கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ. அதாவது அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னாக்க புத்திர பாக்கியம் அமையும். அதாவது விந்தணு குறைபாடுகள், கர்ப்பப்பையில சிஸ்ட் அல்லது கர்ப்பப்பை கோளாறுகள், ஏதோ ஒரு வகையில ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு தான் இந்த புத்திர பாக்கியம் தாமதமாகிட்டு இருக்கும். விந்தணு குறைபாடுகள் உடைய விஷயத்தையும் நம்ம ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சுக்கிரனும் குருவும் ஒரே நட்சத்திர பாதத்துல அல்லது ரொம்ப க்ளோஸா ஒரு 3 டிகிரிக்குள்ள இணைந்து இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். குறிப்பா பகை வீட்டுல இது இணைவுகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் குரு க்ளோஸ் கன்ஜெக்ஷன் போது அவங்களுக்கு வந்து பணம் காசுலாம் நல்லா இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும். ஆனா பெண்களால மகிழ்ச்சி இருக்காது. அதே போல புதன் சனி சேர்க்கை இருக்குனாக்க அவங்களுக்கு அந்த விந்தணு குறைபாடுகளும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு இயல்புக்கு மாறான உறவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால வந்து புத்திர பாக்கியம் கிடைக்காம தாமதப்பட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே போல கடக ராசி, கடகத்திலேயே தான் குரு உச்சமாகிறாரு. கடகத்துக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஏன்னா இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில கடகத்துக்கு மேரேஜ் ஆகிறது, மேரேஜ் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறது, அதன் மூலம் திருமணம், அதன் மூலம் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது போன்றவையெல்லாம் இருக்கு. ஸோ அதனால பொது பலனா சொல்லும் போது விருச்சிக ராசி, கடக ராசி, அப்புறம் மீன ராசி. மீன ராசிக்கு 5ஆம் பாவகத்துலதான் குருவே வராரு, உச்சமடைகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துலதான் குரு உச்சமாகிறாரு. அப்போ ஜூன் மாசத்துல இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது ஏற்கனவே கன்சீவா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு போன்றவை ஏற்படும். அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ அப்போ வந்து நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய மீனம், கடகம், விருச்சிகத்துக்கு முதல் தரமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக நிலம் தத்துவத்துடைய ராசிகளாக இருக்கக்கூடிய கன்னி ராசி. கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டகச்சனி காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி உறவுகள் ஏற்படும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும், காதல் வரும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். 11ஆம் பாவகத்துக்கு குரு வந்து உச்ச குருவாக வராரு. இந்த உச்ச குரு 11ஆம் பாவகத்துக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும். அந்த வகையில கன்னி ராசிக்கும் புத்திர பாக்கிய ஸ்தானத்துக்கும் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த கன்னி ராசிக்கு 2026 இருந்து 2027 மே மாசத்துக்குள்ள புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் நான் சொன்ன மாதிரிதான் இந்த புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னா 2 பேருக்கும் ஈஸியா கிடைச்சிரும். ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இல்லைனாக கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 2 பேருக்குமே இல்லை அப்படின்னாக நீங்க இறை வழிபாடு செஞ்சு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் எடுங்க. தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க, சில பரிகாரங்கள் செய்யுங்க. அதன் மூலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் அருளால் ஏற்படும். மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வராரு. உச்ச குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறவங்களுக்கு மறுமணம் ஆகிறது, அல்லது பிரிந்திருக்கிறவங்க தோஷம் இல்லைன்னா சேர்றது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறது, அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்ததாக மேஷ ராசி. மேஷத்துக்கு விரயச்சனி. அதே போல 4ஆம் பாவகம் சுகஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறார். பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி நல்லா இருக்கும் போதும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கிறது.
நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமும் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கு. 2026 ஜூன்ல இருந்து 2027 மே மாசம் வரலாம். அதுல மேசராசியை பொறுத்தவரை அக்டோபர் டு இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து 2027 ஜனவரிக்குள்ள அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ மேஷ ராசிக்குமே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். மற்ற ராசிகளுக்கு அதுக்காக இல்லைன்னு கிடையாது, மற்ற ராசிகளுக்கும் கிடைக்கும். நான் அதிகபட்ச வாய்ப்புள்ள ராசிகளை தான் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான விஷயம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். நம்ம ஜாதகத்துல இந்த புத்திர சந்தான பாக்கியம் கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லைன்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா அமாவாசை நாட்கள்ல விடிய காலம் எழுந்து பெண்கள் குறிப்பா தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில நாகர் சிலை இருக்குன்னாக்க இந்த அமாவாசை நாட்கள்ல விடிகாலம் போயிட்டு 6 மணிக்குள்ள 4:30 to 6 இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல போயிட்டு நீங்க ஒரு 9 சுத்து அந்த அரச மரம் நாகர் சிலையை 9 சுத்து சுத்தி அந்த நாகர் சிலை கற்பூர சூட வைத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்கன்னாக்க நீங்க தொடர்ந்து ஒரு 9 மாதம் இதை ஃபாலோ பண்ணணும். குறைந்தபட்சம் 3 மாசம் இதை ஃபாலோ பண்றீங்க. அதே போல திருக்கருகாவூர் கற்பகரட்சாம்பிகை தஞ்சாவூர் அருகாமையில் இருக்கக்கூடிய கற்பகரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்க அபிஷேக நெய் கொடுக்குறாங்க. அந்த நெய் வாங்கிட்டு அதோட கூடுதலாக கொஞ்சம் நெய் வாங்கி கலந்து நீங்க இரவு நேரத்துல சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டுட்டு நெய் சாப்பிட்டுட்டு நீங்க தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்குது. அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போதும் அதே போல பழனி முருகனை தரிசிச்சுட்டு வரும்போதும் வேண்டிக் கொள்ளும் போதும் உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்குது. அது முறையா வேண்டிக்கிட்டு வரும்போது உண்மையான வேண்டுதல்களோட நம்ம ஒரு நேர்த்தி கடன் நேர்ந்துகிட்டு வரும்போது அந்த நேர்த்தி கடனை நம்ம செய்யறேன்னு சொல்லிட்டு வரணும். கண்டிப்பா புத்திரபாக்கியம் வந்த உடனே நம்ம போயிட்டு அந்த நேர்த்தி கடனை முடிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை செய்யும் போது கண்டிப்பா புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஸோ இது பரிகாரத்தின் மூலமும் நம்ம எந்த அளவுக்கு கடவுளோடையும் அந்த பிரபஞ்சத்தோடையும் தொடர்பு கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் அதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம எதையுமே கடனுக்காக வேலை பார்த்தோம்னாக்க அது வேஸ்ட் தான். ஏதோ போனமே செய்யணுமே அந்த ஜோசியர் சொல்லிட்டாருன்ட்டு போயிட்டு அப்படி சுத்திட்டு வந்தாக்க அதனால ஒன்றும் பெரிய பலன் எல்லாம் பெருசா கிடைக்காது. ஆத்மார்த்தமா நீங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதனால ஆதாயங்கள் வரும். ஸோ அப்போ இறை வழிபாடு அந்த மாதிரி தான். மனம் விட்டு பிரபஞ்சத்தோடு கனெக்டிவிட்டி ஆனீங்கன்னாக்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கும். உங்க சுய ஜாதகத்துல புத்திர சந்தான பாக்கியம் இல்லை, கணவருடைய சுய ஜாதகத்திலே புத்திர சந்தான பாக்கியம் இல்லைனாலையும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போது கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 6 ராசிகளுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு. இந்த 2026 ஜூன் மாசம் குரு பெயர்ச்சியால இந்த பரிகாரத்தை புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்க ஃபாலோ பண்ணுங்க. நார்மலா புத்திர பாக்கியம் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா ஈஸியா கல்யாணம் ஆன உடனே கிடைச்சிரும், அல்லது கல்யாணம் ஆகி 1 வருஷம் இருக்குன்னாவே கிடைச்சிரும். 2-3 வருஷம் தாண்டும் போதுதான் அது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிடைச்சிரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கிடைக்காதவங்க தான் இறை வழிபாடு இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணா போதுமானது. நன்றி, வணக்கம்.